வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறது? வணக்கம். சென்னை தியாகராய நகர், தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தியாகராய நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் என்பவரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பணிகள் முழுமையான வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அப்போது வரைவு பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும் அதை முழுமையாக பரிசீலித்த பிறகே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பின் 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இப்பணிகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வாதங்களை அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட தலைமை நீதி அமர்வு இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வருகிற நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.